டாடி டாடி குல்ஃபி ஐஸ் டாடி. வாங்கிக்கலாம் தம்பி நில்லுப்பா. டாடி எனக்கு 2 ஐஸ் வேணும். சரி நீ வீட்டுக்கு போனா வாங்கி போ. மம்மி 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 நீ எங்க இருக்க? என்ன சொல்லுங்க கௌரி? கௌரி என்னடி என்ன லூசு என்னடி நீ சின்ன பிள்ளை ஒன்னாடி? எதுக்காக சிரிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க, பாப்பாவை ஏமாத்துறதுக்காக செத்து போன மாதிரி நடிச்சேன். செத்து மூச்சு யானையா அரசலானையா ஆத்துல விழுவியா சேத்துல விழுவியா? மாதிரி அதுவும் தரையில தான் விழுவேன். ஏ கௌரி, நீ எங்களை ஏமாத்தினல்ல, அதுக்காக தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். ஏய், ஊர்ல இருந்து கொண்டு வந்த பணத்துல எவ்வளவு மிச்சம் இருக்கு? ஏ கௌரி, டாடி கேக்குறது காதுல விழல சொல்ல. ஐயய்ய, 2 பாத்ரூமா? சரி சீக்கிரம் போயிட்டு வா. 2000 ரூபாய் இருக்குடி குண்டச்சி. மாச செலவெல்லாம் எழுதி வச்சிருக்கேன்ல, பாத்துக்க வேண்டியதானே? பாலுக்கு எதுக்கு 26 ரூபாய் போட்டிருக்க? இந்த ஊர்ல தண்ணி விலை அதிகம். எது? தண்ணி விலை அதிகம். சரி. இது மாளிகை ஜாமீன்களா? மாளிகை ஜாமீன்களா? அது மளிகை ஜாமா. மண்டிக்கு படிக்க கூட தெரியல. ஏன் கொட்டாம்பட்டி, உனக்கு தான் படிக்க தெரியாது, எங்க டாடிக்கு படிக்க தெரியுமே. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 600 ரூபாயா? நீங்க 2 பேரும் நல்லா கொட்டிக்கிறதுக்கு. டாடி, அப்ப நாளிலேந்து மம்மிக்கு சாப்பாடும் கட்டா? டாடி பாருங்க டாடி, மம்மி பப்ளி காட்றா. ஏய், உன்னை வெளியே படுக்க வச்சிருவேன். அவங்கடா லூசு. என் பாப்பா அதுக்குதான் டேடி இருக்கா. பாப்பாவா அவளை நாளைக்கே கோட்டாம்பட்டிக்கு அனுப்பிச்சு வச்சிடும். டாடி டாடி, தூங்கறதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க டாடி. ஏய், அது உங்க மம்மி தூங்குனா தானா பாடுவா, நீ அதையே கேட்டுக்க. அது எப்படி டாடி தூங்கும் போது பாட்டு பாட முடியும்? உலகத்திலேயே உங்க அம்மாவால மட்டும்தான் முடியும். எங்க பாடி காட்டு. ஐயா கொரட்டையா? அந்த தொல்லையை தாங்க முடியாம தானே உங்க அம்மாவை தனியா படுக்க வச்சிருக்கோம். சரி வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவோட கொரட்டை தாளாட்டு வரும், அதை கேட்டுக்கிட்டே தூங்கலாம். ஏ கொரட்டை, குட் நைட். டாடி. ஏய் ஏய், என்னடி இது? ஏன் மல்லாக்க தொங்குற?
அது வந்து தூங்குற. ஓஹோ, உங்க ஊர்ல இப்படிதான் தூங்குவீங்களா? அது வந்து கனவுல உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி பார்த்தேன்னா அதான் இது குண்ட. இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் இது எல்லாமே தான். இல்ல, ஒரு பாம்பு ஒண்ணு மேல போன மாதிரி இருந்தது. சரி படுத்துக்கோ. பாம்பா? பாம்பா? என்ன மன்னிச்சிருங்க. சும்மா விளையாட்டுக்கு தானே நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இனிமே நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்துட்டீங்களா? நான் இல்லாம உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? கோவப்படதான் தெரியும். ஒரு காஃபி தண்ணி கூட போட தெரியாது. பாவம் நீங்க. பஸ் படிக்கட்டில் தொங்கி பயணம் செய்தவர்களுக்கு தடியடி. சென்னை மாநகராட்சியை அமைதி பூங்காவாக மாற்ற வேண்டும். இன்ஸ்பெக்டர் பீஷ்மர் ஆவேச பேச்சு. வந்தவன போசா? இவர் பெரிய சுபாஷ் சந்திர போஸ். காலையில இருந்து போன் மேல போன் கண்டவன் ஏறான். ரோட்ல போறவரெல்லாம் போட்டு அடிச்சுக்கிறான் சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது சார். ஏயா, இருக்கிற ஜன தூக்கி பஸ்ல தொங்கிட்டு போகாம படுத்து தூங்கிட்டு ஆக முடியும்? ஏன் ரொம்ப அக்கறை இருந்தா அவங்க அப்பா காசுல 10 பஸ் வாங்கி ஓசில விட சொல்லு. ஏய், ஸ்டேஷன்ல ஏன்டா ரோட்ல போய் அவன் கை ரொம்ப நீரையா? யோ, பார்த்து பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்க சொல்லு. வெளியே வெளியே நீட்டி வில்லங்கமாயிர போகுது. வந்துட்டாப்பா. என்ன நீ உனக்கு தொப்பி தூக்கி தலையில வர வைக்கணும். இல்ல என் நேரம்டா. இக்காளிப்ப சார், உங்களையே சிவந்து வர சொன்னார். பணத்தை கட்டி ஏமாந்துட்டு உண்ணாவிரதமா? ஏண்டா, இவனுங்கெல்லாம் சீட்டு போடும்போது போலீஸ கேட்ட போட்டதுங்க. அதான் மூளைக்கு மூளை இந்தியன் பேங்க், கனரா பேங்க்னு கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்குது இல்ல, அதுல போட வேண்டியதானே. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டா தலைய வேண்டியதான். அவங்கள அரெஸ்ட் பண்ணலனா ஊர்வலம் போறேன்னு சொல்றாங்க சார். என்னது கிரிவலமா? யோ போயா. ஏமாந்தவன் போனா போறான், ஏமாத்திரவன் நம்மளாச்சே. சொல்லி பாரு, மீறி போனா போக சொல்லு. சார், ஜேவன் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. நீ என்ன பண்ற? நம்ம ராயப்பேட்டை பீடா குமார், காசிமேடு குச்சி ரவி, மொட்டைக்கண்ணு சார், அவங்க எல்லாம் நம்ம கட்சிக்கார பசங்கயா. அண்ணன் சொன்னேன்னு சொல்லு. ஓகே சார், இமிடியேட்டா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு மத்த ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். அவனுங்களை அப்படியே கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து டூல்ஸ் விட சொல்லு. ஊர்வலத்துல வன்முறை கலாட்டான்னு கிரியேட் பண்ணி லத்து சார்ஜ். ஹலோ சார், ஹலோ. சார், பீஷ்மர். படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதான் பேப்பர்ல பேட்டி கொடுத்திருக்கியே. என்னமோ சிட்டி அமைதி பூங்காக்க போறியாமே? அப்படியோ? சொல்லவே இல்லையே.
நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சோ வந்த உடனே பரபரப்பா வேலை பாக்குறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. நீ ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாமே. நானும் அப்படிதான். பீஷ்மா என்ன கன்சல்ட் பண்ணாம பிரஸ் மீட் பண்றது, பரபரப்பா பேட்டு தர்றது, போட்டோக்கு போஸ் கொடுக்கிறது, இந்த பர்சனாலிட்டி பப்ளிசிட்டி எல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது சார். Well, keep it up. பீஷ்மர் பணத்தை பிடிக்க போறான். ஐயோ, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நகை வாங்க வச்சிருந்தேன். அந்த பணத்தை பிடிக்க போறானே. பிடிக்க என் பணத்தை கொடுறா. என் பணத்தை கொடுறா. பொண்ணு கல்யாணம் வந்து மம்மி, டாடிக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் Dress எடுத்துட்டு வா. ஐயோ, சீக்கிரம் கொடுங்க. டாடிக்கு லேட் ஆச்சு. வரேன் வரேன். சீக்கிரம் வாங்குறல. வணக்கம்மா. வணக்கம். ஐயோ, டாடி மம்மி Dress கீழே போட்டுட்டாங்க. ஏய், போலீஸ் யூனிஃபார்ம்ன்ற மரியாதை கூட இல்லாம நீ மாங்கா மூஞ்சி வரமாட்ட. ஏட்டா போலீஸ் வேலைக்கு தானே போறீங்க, புடவை கட்டிட்டு போனேன்னு பேச்சு வேற. மீசையை பார்த்தேன், தோசையை பார்த்தேன். இன்னைக்கு நைட்டு வந்து பெல்ட்டை கழட்டி பட்டை எடுத்துறேன். இன்னைக்கு பாப்பாக்கு மட்டும்தான். மம்மி டாடா. அந்த 4 பேர்த்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. பிக் பாக்கெட் கொண்டு வாங்க. ஐயா, அந்த பிக் பாக்கெட் கூட்டு வாங்க. அந்த பிக் பாக்கெட்டை கூட்டு வாங்க. அது ஆதி ஐயா தான். எங்க அவன்? எஃப்ஐஆர் போட்டாச்சு சார். அவன் எங்க? வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு வந்துடுவான் சார். கோர்ட்டுக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். நம்ம பையன் தான். நம்ம பையனா உங்க பையனா? ஏங்க என்னங்க நீங்க? அவன் இந்த ஏரியா கட்சிக்கார பையங்க. உங்க வீட்டுல குண்டை குண்டை போட்டு அடிச்சிருக்கீங்க. அவன் ஒண்ணுக்கு வரல, கக்கூஸ் வரலான்றான். நெஞ்சு வலிக்குது. 3 நாள் நீங்க உட்கார வச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி செத்து போயிட்டான்னா 30 பேர் வேலை செய்யறோம். நீங்க பண்ற தப்புக்கு நாளைக்கு மேல அதிகாரிங்க பச்சைங்களா கூலா ரிமூவ் ஃப்ரம் தி சர்வீஸ் எழுதிடுவான். நாங்கெல்லாம் போய் சோத்துக்கு என்ன நாக்கா வலிக்க முடியும்? அவன் ஒரு பிட் பாக்கெட், நீங்க அவனை வெளிய விட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்க பிசினஸ் பார்ட்னரா? ஹலோ, என்னங்க நீங்க வந்து பெரிய நேர்மை வேலை செய்யற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்களா கலையா வைக்கிறோம். நாங்களும் 5 வருஷம் டிபார்ட்மென்ட்ல போடுறோம். நீங்க நம்ம ஏசிடிசி டிஜி பிரான்ச்ல கலி எடுத்துட்டு இருக்கீங்களே. எவ்வளவு ஒரு பரதேசி நாய் ஹார்ட் அட்டாக்ல வெளியில சாக வேண்டிய இங்க வந்து செத்து ஏன் போராத ஆள டீ ப்ரோமோட் ஆகி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இருக்கிட்டங்க நீட்ட கூடாது. மண்டே கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவன் யாரு, அவன் என்ன பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். போலீஸ்ல பொறும்ப கையடி. இந்த பார், எவனுக்கு என்ன பேக்ரவுண்ட், ஃப்ரண்ட் ரவுண்ட், ஹைட் ரவுண்ட், சைடு ரவுண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே பேக்ரவுண்ட் இந்த காக்கி சட்டை. நான் சார், கமிஷனர் ஐயா லைன் இருக்காருங்க. வெள்ளிக்கிழமை கோர்ட்ல அவன் ஆஜர் ஆகணும். சார், திண்ணமலை ஏரியால எரு சாராயத்தை குடிச்சிட்டு நிறைய பேர் சீரியஸா இருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. சரிங்க சார். போய் அது என்னன்னு பாத்துட்டு வாயா. ஓகே சார். பர்மிட் கொடுத்தா போலி மது வர வைக்கிறேன். உன்னால 50 பேர் செத்துட்டா 100 பேர் சீரியஸா இருக்கா? அடியா கொல்லி என்ன
ஏயா எல்லாரும் யாரால செத்தாங்க கண்டுபிடிப்பா. 10 கடைக்கு 100 கடை ஆகி போச்சு. வியாபாரமே இல்ல, வருமானம் இல்ல, கையில துட்டு இல்லைன்னா விட்டுருவீங்களா? கள்ளச்சரக்க கலந்து ஊத்து நாங்க புடுங்கிடுறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. விக்கிதோ விக்கலையோ மாசமான 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் மட்டும் வாங்க தெரியுது. அதான் நிக்கிறேன் பாரு எம்மனாட்டா. மொடா முழுகி அவன்தான் லஞ்சம் வாங்கினியா? லஞ்சம் வாங்கினியா? சொல்லியோ லஞ்சம் வாங்கினியா? ஏய், இங்க ஏசி நானா நீயா? என்ன பிரச்சனை நடந்திருக்கு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனே நீ அரெஸ்ட் பண்ணுவியா? சார் இவங்க லஞ்சம் வாங்கிருக்காங்க சார், அதனாலதான். எவையா வாங்கல லஞ்சம்? போலீஸ் வாங்கினு எஸ்ஐ கொடுப்பா, எஸ்ஐ வாங்கினு ஏசி கொடுப்பா, ஏசி வாங்கினு கமிஷன் கொடுப்பா, கமிஷன்ல இருந்து டிஐஜி ஐஜி அங்கிருந்து மேல எங்கெங்கே போகும். எல்லாரும் நீ அரெஸ்ட் பண்ணுவியா? பண்ணு, வா பண்ணு. சார் நான் ஏய், கோவில் பக்கத்துல, ஹாஸ்பிடல் பக்கத்துல, காலேஜ் ஸ்கூல் ஹவுசிங் ஏரியா பக்கத்துல ஒயின் ஷாப் வைக்க கூடாதுன்னு சட்டம். எவையா ஃபாலோ பண்ற? காம்பவுண்ட் வாள்லயே கடையை தொங்க விடுற. அதையும் பார்த்து ஓகே குட் எழுதி கொடுத்து கடைக்கு கடை ஆயிரக்கணக்கில் லஞ்சம் வாங்குறானே கலால் பிரிவு அதிகாரி, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுவே நீ. போ, போய் பண்ணு. என்ன சார் இது? சார் பப்ளிக்ல 50 பேர் செத்துருக்காங்க, 100 பேர் சீரியஸ். யார் யா பப்ளிக்? நாட்டுல அரிசி விலை ஏறிடுச்சு, பருப்பு விலை ஏறிடுச்சு, எண்ணெய் விலை ஏறிச்சு, உண்ணாவிரதம் இருக்கா? ஓகே ஓகே. எவனாவது ஒருத்தன் பீடி சிகரெட்டுக்கு விலை ஏறிடுச்சு, குடிக்கிற சாராயத்துக்கு விலை ஏறிச்சுன்னு ரோட்ல உட்கார்ந்து எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்திருக்கானா? அவனுக்கு தேவை விஷம் வந்து தெரிஞ்சே விரும்பி குடிச்சா சத்து போயிட்டா. இடையில நீ யாரியா? ஓ, என்ன கட்சி ஆரம்பிக்க போறியோ? ஏய், போ 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 போ, அவுட். நீங்க வாங்குங்க, எண்ணி எண்ணி கெட்டு கெட்டா வாங்குங்க. மார்க்கெட்ல இருந்து பஜார் வரைக்கும் நாளையில இருந்து ரெய்டு தான். இவ என்ன பாப்போம். எவனாவது ஒருத்தன் பீடி சிகரெட்டுக்கு விலை ஏறிடுச்சு, குடிக்கிற சாராயத்துக்கு விலை ஏறிச்சுன்னு ரோட்ல உட்கார்ந்து எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்திருக்கானா? அவனுக்கு தேவை விஷம் வந்து தெரிஞ்சே விரும்பி குடிச்சா சத்து போயிட்டா. இடையில நீ யாரியா?
மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். நான் கொடுத்த மாத்திரலாம் இருக்குல்ல? ஓ இருக்கே. அதெல்லாம் எடுத்து அப்படியே வைங்க. எனக்கு அப்ப அவருக்கு இனிமே அவனுக்கு அலோபதி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்லி ஹோமியோபதி. ஹோமியா அப்படின்னா? உப்பு இருக்கா? இருக்கு. அப்படியே கையில் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டேன். பக்கத்துல ஜன்னல் இருக்கா? இருக்கு. அப்படியே அது தூக்கி வெளில போட்டுருங்க. ஐயோ, இப்ப நான் சமையலுக்கு என்ன பண்றது? பத்தியம்தான். இனிமே அவன் கண்ணுல உப்பு புளி காரம் எதுவுமே காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் அவனை நீங்க பாருங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. குறிப்பா இந்த சத்துணவை நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. என்ன சத்தத்தையே காணோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வெல்கம். சார் வாங்க, வீட்ல இருந்து சாப்பாடு வந்துருச்சு. வீட்ல நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வேலை நீங்க சார் இது ஒண்ணும் வெளி வேலை இல்லைங்க சார். நம்ம வீட்டு வேலை நம்ம தானே பார்க்கணும். மொட்டை வெயில மண்டை பொழந்துட்டு இருந்தது. அம்மனி வேற வெயில வந்துட்டு இருந்தாங்க. எதுக்கு சிரமம்னு அவங்க திருப்பி அனுப்பிச்சு நானே கேரி தூக்கிட்டு வந்துட்டேன். சார் சும்மா சொல்லக்கூடாது. கேரியரோட வெயிட் பார்த்தா சும்மா 4 பேர் சாப்பிடலாம் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நாங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு ஒரு புடிகா. எவ்வளவு நேரம் ஆச்சு? நானே நாய் கட்சி 48 நாள் பச்சை சோறுக்கு அப்புறம் இப்பதான் கார சாரமா ஒரு சாப்பாடு சாப்பிடுறேன். தடுத்த ரணபலி ஆயிடுவீ. யோ இதாய கார சோறு? சோறுன்னா இது சோறு. நல்லா பாரு. யோ காரம்னா எப்படி இருக்கணும்? சும்மா தின்ன உடனே கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் காரம் பிச்சுக்கோணும். இத சாப்பிட்டா பிச்சுக்குமா? இந்த சோத்தை மட்டும் நீ தின்னு பாரு. சும்மா தொங்குன மிசில தூக்கிக்க. சாப்பிடு சாப்பிடு. யோ இவ்வளவு நல்ல சோத்தை என்ன குடுத்துட்டே உனக்கு? யோ அவ எதையோ தியாகம் பண்றான். உனக்காக நான் எனக்கு ஒரு தியாகம் பண்ண மாட்டேன். கொத்துமீசா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. முத்துசாமி இந்த ஸ்டேஷன்ல எல்லாரும் உன்னை கெட்டோன்னு சொன்னாயா? யோ இது பாய் கடை பிரியாணி. நான் கூட ஆரம்பத்துல அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு நல்லவனாக்கிறியே. யோ இந்த ஸ்டேஷன்ல என்னைக்கு நான் எஸ்ஐ ஆவறனோ அன்னைக்கு நீ தாயா ஏட்டு இந்த மீச மேல சத்தியமா சொல்றேன். அறிவு இருக்குதா? யோ கொத்துமீசா நான் என்ன 8 வீட்ல இருந்து வந்த பிச்சை சோறு உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அழுதுட்டா திங்கற? யோ இது வீர சோறு. நல்லா நிமிந்து என்ன எப்படி காரா? சூப்பரா இருந்துக்குவேன். பட்டை கிளப்பி இருக்குமே. என்னங்க எடுத்துட்டா போதும். எடுத்துலாம். ஐயோ அது எச்சியா? பரவாயில்லையா? தள்ளு வண்டியில அள்ளி திங்கிற நாய்க இதுகளுக்கெல்லாம் எங்க நல்ல சோறு பிடிக்க? இதுக்கெல்லாம் கொடுப்பன வேணுமல்ல. நீயே தின்னு. எப்படி இருக்கு? இல்லைங்க நான் மொத்தமா தொங்கி போச்சு. என்ன முசாமி சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? என்ன நீங்க சாப்பிடவே இல்லையா? என்ன சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஐயோ போதுங்க. ஐயோ போதுங்க. நல்லா இருக்கும். இது எங்க வீட்டுல இந்த காரம் சாரமா இந்த வெஜிடேரியன் ஐட்டம்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுவும் கொள்ளு ரசம் வச்சானா ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. நாட்டு ரசம் இல்ல. ஏனுங்க சார் வாய் நின்னு போச்சு. அதான பார்த்தேன். கௌரி தொட்டால் பூ ஐ லவ் யூ கௌரி. என்னமோ எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது. கையெல்லாம் அரிக்குது. அப்பா பத்திய சாப்பாடு வேலை செய்து போல இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டதுனால தானே உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுது. என்னடி குதிரை மாதிரி கணக்கிற, பதிலே காணோம்? அது ஒண்ணு இல்லங்க, எனக்கு தூக்கமா வருது, அதனால கொட்டாவி விட்டேன். என்ன சத்தம்? அது அது வந்து நகம் கிடைச்சேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம சும்மா நானு. ஏன் என்ன குழப்பம் உனக்கு? எல்லாத்தையும் கலந்தடி. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு? நான் பின்னாடியே நின்னா தெரியாமலாடி இருக்கு முண்டம்.
பின்னாடியா? உட்கார் உட்கார். இந்தா சாப்பிடு. உட்கார். இந்தா சாப்பிடு. இன்னைக்கு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எப்படி நல்லா இருக்கா? என்ன முடிஞ்சிரா? நீங்க சாப்பிடுங்க. ஐயோ ஷேம் டாடி, உங்களுக்கு கோவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக மம்மி எனக்கும் உப்பு இல்லாம சோறு போடுறாங்க. லூசு, பட்ஜெட்ல கம்மி பண்றியா? இல்லைங்க, நீங்க உப்பு இல்லாம சாப்பிட்டா உங்களுக்கு கோவம் வராதுன்னு டாக்டர் அண்ணன் தான் சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்படி எல்லாம். சார் சார் என்ன முத்துசாமி? மார்க்கெட்ல ஒரு சின்ன பிரச்சனைங்க, அதான் உங்களை பாக்குறதுக்கு வியாபாரிங்க. ஐயா வர வர எஸ்ஐ தண்டபாணி தொல்லை தாங்க முடியலங்க ஐயா. என்ன விஷயம்? ஐயா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாமூல் தொல்லையே இல்லாம இருந்ததுங்க ஐயா. நேத்து கடையில பூந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. 10 மாசமா செலுத்த வேண்டிய மாமூலை மொத்தமா செலுத்தணும் மிரட்டிட்டு போறாங்க. என் கொள்முதல 50 100 தாங்க. ஐயா இது நம்பிதான் போல பேர் நடத்துறோம். அப்படி மாமூல் கட்டலன்னா காய்கறி விக்கிறவங்க கஞ்சா விக்கிறவன்னு பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு சொல்றாங்க ஐயா. ஐயா இனிமே மாமூல் எல்லாம் தரக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னாருன்னு சொன்னதுக்கு இது ஏசியோட ஆர்டருங்கிறாங்க ஐயா. பாருங்க ஐயா காயத்தை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. ரவுடிங்க தப்பு பண்ணா உங்க மாதிரி போலீஸ்காரங்கிட்ட வருவான். போலீஸே தப்பு பண்ணா நாங்க எங்கேயா போவோம்? சட்டம் நம்மளுக்கு தான். அழுக்கான அதை தூக்கியா போடுறோம். துவச்சு போடல, சட்டம் இப்படித்தான். மாத்திரையா அதெல்லாம். ஐயா என்ன சொல்லிட்டு போறாரு ஒன்னும் புரியலையே. புரியலையா? அதான் மண்டையை பார்த்து அடிச்சிருக்கானுங்க. டேய் துவைக்க சொல்றாரு, சட்டை வரல. போங்க 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 போங்க. நடங்கையா போல கசக்கி தப்பி எடுக்கடா. ஹலோ, PA to AC தண்ட பாணி ஸ்பீக்கிங். நாங்க மார்க்கெட்ல இருந்து பேசுறோம்ங்க. என்னடா கேஸா கேஷா? கேஷுங்க. கேஷா? பேஷ் பேஷ். நீங்க மாச சந்தா தானே கேட்டீங்க. நான் உங்களுக்கு ஆயுள் சந்தாவே கொடுத்து முடிச்சிடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம்ங்க. அட பாவிங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கூட ஆள் செத்ததுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பான். நீங்க ஆள் உயிரோடு இருக்கும் போதே ஆயுள் சந்தா தரேன்னு சொல்றீங்களே, ஐட்டங்காரனுடா. ஏன் சித்தப்ப நீங்க தங்கச்சி வீட்டு பக்கம் வருது, ஒரு காப்பி குடிச்சு போறது. தப்பி தவறு ஸ்டேஷன் பக்கம் வந்துடாதரா, நான் யாப்பே அலையிறானுங்க. எப்ப வர? நான் வர்றதுக்கு வழி இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன். ஏண்டா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மூட்டையெல்லாம் இருக்குதுல்ல, அது ரொம்ப வெயிட்டா இருக்குதுங்க. ஓ புரியுது புரியுது புரியுது. பிசிக்கல் ப்ராப்ளம். நீங்களே நேர்ல வந்தீங்கன்னு வைங்க, அட ஏதாவது ஒரு சந்துக்குள் விட்டு சும்மா குட்டுன்னு குடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கு. அதுதான். அடடா அமர்க்கலம். லட்சுமி பொருள்றாளே, லட்சுமி பொருள்றாளே. வியாபாரம் களை கட்டது. இன்னைக்கு நல்லா குடுப்பானுங்க போல் இருக்கு. நாட்டுல இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் நிறைய நடந்தாதான் லைஃப்ல ஒரு மஜா, ஒரு கஜா, ஒரு கிக்கே இருக்கும். ஆனா வாங்க வாங்க, உங்களுக்குன்னு ஸ்பெஷலா கலக்குன்னு கலக்கி வச்சிருக்குதுங்க. ஜூஸ் சாப்பிடுங்கண்ணா. நான் ஒருவேளை தெரிஞ்சு ரெடிமேடா புழிஞ்சு வச்சுட்டீங்களா? என் செல்ல குட்டி, என் புச்சு குட்டி, என் நாலு குட்டி. அண்ணா சீல்டு குடிப்பீங்களா? அறிவு கட்டவன என்னடா கேள்வி கேட்டிருக்கிற? அன்பளிப்பா கொடுத்தா ஐயா ஏச்சோட கூட குடிப்பாடுறா. கொண்டாட சிகரெட் போடாது. మంచి వాడరా బ్లాకీ డబుల్ బ్యాక్ ఎక్కడరా? போங்கண்ணா, அது என்ன அந்த குடோன்குள்ளதான் இருக்குது. டேய் இப்பெல்லாம் நீங்க கடங்களையே வச்சு கொடுக்க ஆரம்பிச்சீங்களா? ஆமாங்க. போங்கண்ணா போங்கண்ணா போங்கண்ணா. வாங்கிட்டு வந்துடுறேன். ஆட்டோ பிடிச்சி ரெடியா வைங்க. பிச்சைக்கார
பயலுங்களா எந்த நேரத்துல எந்த பாட்டு அவசரமா வாசிக்கிறீங்களா புடுறா ஏய் இப்ப நான் என்ன பண்றேன் நேரா உள்ள போறேன் நான் உள்ள போன உடனே அவனை எனக்கு நிறைய கொடுப்பானுங்க அதை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க லேண்ட் ஆவேன் அப்ப நீங்க வாசிப்பீங்க பாரு ஒரு வாசிப்பு இளையராஜா சிம்பொனி கடைங்க உடைக்கிறீங்க நான் உங்களை ஆளாக்குறேன் பட்டுமா happy with pleasure ஹலோ டேய் நான் சக்தி பேசுறேன்டா என்னடா இனிமே எந்த பொண்ணோட வாழ்க்கையும் அவனுங்களால கெட்டிடக்கூடாது சார். அவனுங்களை விட்டுடாதீங்க, அவனுங்களை விட்டுடாதீங்க சார், விட்டுடாதீங்க. சூரி யோ இல்லையா என்ன யாரு கட்டு உள்ள வந்த வெளியில போ எங்கடா மசூரி அங்க குளிச்சு பார்ட்டி ஆபீஸ்ல நான் 400 பேருக்கு சோறு போட்டுட்டு இருக்கிறேன். டெய்லி ஊட்டாண்ட 40 பேர் குந்திக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள பூந்து ஒருத்தன் புடிச்சுன்னு போய்க்கிறான். சாவடிக்கிறது பத்தி தெரியாதுனே, அவன் புதுசு. புதுசுனா வெக்கமல்ல கேட்டதுக்கு அண்ணியவே அடிச்சிட்டானே. கண்ணம்மா எடியா கைய, உனக்கெல்லாம் இனத்துக்கு அரசியல்? நீ எல்லாம் சிட்டிங் எம்பியா இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னை டில்லிக்கு கிளம்பி போடுற, இங்க மானமே பூச்சு. மாசமானா இங்க வந்து பிச்சை வாங்கிட்டு போற நாதேரி குளிச்சு நின்ற பிள்ளை இழுத்துன்னு போறா. அதை ஏன்னு கேட்டதுக்கு என்னையா அரைஞ்சிட்டு போட்டாயா? இங்கடா இருக்காவ. ஹலோ, பீஷ்மர் இருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க. எங்க? ஹலோ, அடங்க மாட்டியா நீ? என் கண்ட்ரோல் இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் கரெக்டா இருக்கியா? உன்னை தவிர யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம ஒரு எம்பியோட தம்பிய வீட்டுல பூந்து இழுத்துக்கிட்டு வந்திருக்க. அவ்வளவு பெரிய கொம்ப உனக்கு. என்ன சார் நீங்க? சந்தேக கேஸ்ல பிடிச்சு வச்சிருக்கிற அவங்கள ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணு. சந்தேக கேஸ் இல்ல சார், 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க சார். ஏய், நீ போய் விளக்கு பிடிச்சியா? கன்ஃபார்ம் சார், மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அத நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்லுவோம், அப்புறம் கோர்ட் சொல்லு. சாரி சார், கோர்ட்டே சொல்லட்டும். பீஷ்மா! யுவர் ஆனர், போலீஸ் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் இவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள். அந்த பெண் கற்பழிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அதே நேரத்தில் இவர்கள் 5 பேரும் மாணவர் விடுதியிலே குரூப் ஸ்டடியில் இருந்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் பெண்கள் மறுவாழ்வு இயக்கத்தில் மாநகர அளவிலே முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள்.
மக்களின் நன்மதிப்பை பெற்ற இவர்கள் 5 பேரையும் காவல்துறை ஆய்வாளர் திரு பீஷ்மர் பொது இடத்திலே அடித்து உதைத்து அசிங்கப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல யுவர் ஆனர், மிஸ்டர் சூரி மத்திய அரசாங்கத்திலே முக்கிய அங்கம் வகிக்கும் ஒரு மூத்த எம்பியின் சகோதரர். அரசியல் செல்வாக்குள்ள ஆர்கேயை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிக்காரர்களின் தூண்டுதலின் பேரில் அவர் தம்பி சூரி மீது அநியாயமாக இப்படி ஒரு பொய் வழக்கை போலீசார் ஜோடித்திருக்கிறார்கள். மேலும் உண்மை நிலையை கண்டறிய டாக்டரின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பரிசீலிக்க வேண்டுகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கற்பழிக்கப்பட்டதா சொல்ற அந்த பொண்ணு கர்ப்பமா இருந்தது உண்மைதான். ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் படி அவ கற்பழிக்கப்படல. அபார்ஷன்ல பிளட் ப்ளீடிங் ஓவரை தான் அவங்க டெத்தா இருக்காங்க. வக்கீல்களின் வாதத்தையும் டாக்டரின் மருத்துவ சான்றிதழையும் வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் 5 பேரும் குற்றமற்றவர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இவர்கள் நிரபராதிகள் என தீர்ப்பளித்து இந்த நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்கிறது. எங்கள் சிங்கம் சிறை சென்று திரும்பும் அண்ணன் சூரப்புலி சூரே, எங்கள் அண்ணன் சூரப்புலி சூரே, எங்கள் தங்கம் எங்கள் அண்ணன் அஞ்சானந்தம் சூரப்புலி சூரே, பணமரத்தில் ரொம்ப தேங்க்ஸ். சாரிடா பீஷ்மா, இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த கேஸ்க்கு நான் கூப்பிட்டிருக்க மாட்டேன். டேய் ஆர்கே பெரிய பாலிட்டிஷியன்டா, அவனுக்கு ஸ்டேட்ல சென்ட்ரல் வரைக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. நான் சொல்றது கேளு, பேசாம ஆர்கே பார்த்து அவன் தம்பி அரெஸ்ட் பண்ண தப்பு அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். யார்கிட்ட போய் யாரை பார்த்தா மன்னிப்பு கேட்க சொல்ற? வெச்சுக்காத, லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். என்ன வான் பண்றியா? வான் பண்றியா? டேய் நான் ஃப்ரெண்ட்ரா. என்னடா ஃப்ரெண்ட்? கோர்ட்ல இப்ப நீ ரிப்போர்ட்ட மாத்தி சொன்னே, அந்த பொரோட லைஃப் என்ன யோசிச்சு பாத்தியா? நீ யோசிச்சு பாத்தியா? நேத்து மிட்நைட்ல ஏசி ரோடிகளோட வந்து ரிப்போர்ட்ட மாத்தி எழுதுறானா, குடும்பத்தோட கொண்டு வந்து மிரட்டான்டா. ஏய் செத்து இருந்தா கூட நீ உண்மையாடா சொல்லிருக்கணும். சரி சரி, நீங்க போங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். கத்தி வச்சு மிரட்டானே. நீ ஒரு டாக்டரா? என்னதான் பண்றது அப்பதான்டா தெரியும். ஏய் பீஷ்மா, டாக்டர் நீ என்ன பண்ற நீ? அறிவு கிட்ட ராஸ்கல். சுத்தி பப்ளிக் நிக்கிற பிரஸ்கார் நிக்கிற கோர்ட் வாசல்ல கத்திக்கிட்டு இருக்க நீ. ஏய் டிபார்ட்மெண்ட் பணத்தை வாங்குற முட்டாள், நீ ஒரு போலீஸா? நீங்க போலீஸா? ரவுடி மாதிரி டாக்டர் வீட்டுக்கு போய் ரிப்போர்ட்ட மாத்த சொல்லி கத்தி காட்டி மிரட்டிங்க. மரியாதையா பேசு. ஏன்டா ஏன்டா எவ்வளவு ஒருத்திக்காக வரைச்சிக்கிட்டு நிக்கிற? எவ்வளவு ஒருத்தி இல்ல சார், பப்ளிக் கொன்னுடுவண்டா உன்னை. வேணாம் பிஷ்மா, சொன்ன கேளு. வேணாம் பிஷ்மா, வேணாம் சொன்ன கேளு. மேல மேல மேல. ஏண்டா ஏண்டா எவ்வளவு ஒருத்திக்காக வரிச்சு கட்டி நிக்கிற? எவ்வளவு வட்டில சார்? பப்ளிக் ஆத்தாடி வெளுத்து விட்டாங்க நம்மாளு. யோ என்ன நியூஸ் ரொம்ப ஹாட்டா இருக்கு. நம்மாலதான் சுமூக சேவகனாச்சே. யோ கோபுர கும்பத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேணாமா? நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு அவன மைக்கோட பார்லிமெண்ட் அனுப்பலாம் போல இருக்கையா? யோ தண்டமணி, யாரு அது கணக்கு? அதான் பார்த்த வாழைப்பழம். யாரு? நம்ம சத்துணவு பார்ட்டியா? மெட்ராஸ் தானே, இந்த டிஎன்சி பார்ட்டி. கர்மம்டா, அந்த கர்மம் முடிச்சவளுக்காகவா இந்த கர்மம் முடிச்சு எவ்வளவு தூரம் மைக்க பிடிச்சான்? அட நம்ம ஆளுதான் சட்டத்துக்கு சத்துணவு ஊட்டி வளர்க்கிறவனாச்சே. அதான் சட்டையை கட்டி போட்டாச்சு. இனிமேல் பட்டு திருவாடத்துக்கு லோ 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 சோத்துக்கு குடும்பத்தோட அழிய வேண்டியதுதான். ஹலோ சாமியார் படங்களா? எது சாமியார் படமா? வாங்க நம்பர் போன வையா. பீஸ்மருங்களா? பீஸ்மர் கொஞ்ச நாளைக்கு லீவிங் சார். யோ என்ன அவன் பேரை கேட்டாலே பேண்டரிங் ஓட இருக்கு. சிட் டவுன். சரி உன்கிட்ட நீட்டினா என்கிட்ட நீட்டினா இப்ப ஏசிடில நீட்டி இருக்கான். இனிமே தானே இருக்கே நம்ம சுமூக சேவனுக்கு ஆப்பு. இந்நேரம் செதுக்கி இருப்பாங்கல்ல. சிங்கம் புலி என்ன அவ அடிச்ச அடியில மூளை கலங்கி போச்சா அவனுக்கு? அவனை விடக்கூடாதா இருக்கே, கொல்லணும். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். லைஃப்ல
இதுவரைக்கும் என் மேல யாரும் கை வைக்கல, விடமாட்டேன். அவனுக்கு சஸ்பெண்ட் எல்லாம் பத்தாது. ஊட்டாண்ட வந்தப்பவே போட்டு தள்ளி இருக்கணும். டேய் வாடா, வாயை பொளந்து நிக்காம வந்து முட்டை எடுத்துன்னு போ. அப்ப விட்டுட்டு இப்ப குலைக்கிறாங்க. அண்ணா சுயம்பு புடிச்சிட்டு வந்தாச்சுண்ணா. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா நான் மன்னிச்சிருக்கேன் ஐயா. இனிமே நான் மாதிரி பண்ண மாட்டேன் ஐயா. ஐயா ஐயா விட சொல்லுங்க ஐயா. ஐயா 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 விட சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா வேணாம் ஐயா. ஏய் அவன் காலை கட்டி கடலை தூக்கி போடுங்கடா. அப்படியே ஒரு மைக் வாங்கி கொடுங்க, அங்க போய் பேசிட்டோம். நீங்க உட்காருங்க உட்காருங்க. எதிர்கட்சிக்காரன் நேத்து ராத்திரி மீட்டிங்ல நம்மளை பத்தி தப்பா பேசிவிட்டான். அதுக்குதான். ஏய் அந்த போலீஸ்காரன் பேருனா பாஸ்கர் பீஷ்மர். இப்போ சொல்லு, தூக்கினோர் சொல்லிட்டா 10 நிமிஷம் பாக்குறியா? பிள்ளகா போய் சும்மா அவனை தூக்கி வச்சுன்னு கானா பாடினுக்கிற. தபா சிங்கம்புல்லு நமக்கு ஒத்து வந்ததுன்னா வச்சுக்கணும், இல்லன்னா எங்கடா அவ போலீஸ் குவார்டர்ஸ்ல. ஹலோ சக்தி பேசுறேன். சொல்லுங்க. பீஷ்மர் இருக்கானா? இல்ல அவர் இன்னும் வரல. வைஃப் டெலிவரிக்காக ஊருக்கு போறேன். வரதுக்கு 4-5 மாசம் ஆகும். அவன் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. ஏன்? அது அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுமா. என்ன சொல்றீங்க? இல்ல நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அண்ணே அம்மா என்னம்மா? நேத்து போனவரு இன்னும் வரல, போனும் பண்ணல. எப்பவுமே அவர் இப்படி இருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. அப்ப நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்தது? அது சாரோட கேஸ் போன வாரம் கோர்ட்ல தோத்து போச்சு. அந்த கோபத்துல டாக்டர் தம்பி அடிச்சிட்டாரு. தடுக்க வந்து ஏசி வேற போட்டு அடிச்சிட்டாருமா. சாருக்கு முன்கோபம் ஜாஸ்தி. மேலதிகாரி போட்டு அடிக்கலாங்களா, அதனால சாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கம்மா. We don't want any explanation. You are suspended. அவங்களை விட்டுடாதீங்க சார். கமிஷன்ல இருந்து டிஐஜி ஐஜி அங்கிருந்து மேல எங்கெங்கே போகும். எல்லாரும் நீ அரெஸ்ட் பண்ணுவியா? பண்ணு, வா பண்ணு. வணக்கம் காளியப்பண்ண. வணக்கம்பா. நான் பேசுறேன். காலையில 2 தடவை போன் பண்ண. எதுக்குப்பா? அதான் எலெக்ஷன்ல என் தம்பி நிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்களாமா? நாங்க வாபஸ் வாங்கலனா நீங்க விட்டுருவீங்களாக்க? விட்டுட்டா நீங்க வாழ்ந்துருவீங்களாக்கா? ஜெனரல் பாடி மீட்டிங்ல பாப்போம். வணக்கம் வணக்கம். பாத்து அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் அண்ணா. அண்ணா, கீழ்கோர்ட்லயே முடிஞ்சு போன நம்ம தம்பியோட கேஸ அந்த இன்ஸ்பெக்டர் பீஷ்மர் செத்து போன அந்த பொண்ணோட புருஷனை வச்சு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கானே.
கேஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தம்பி எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது. அதோட லஞ்சம் கொலை முயற்சின்னு உங்க மேலயும் கேஸ் போட்டிருக்காங்க. டாடி இந்த பாப்பா யாரு? அவன் பொண்டாட்டின. போலீஸ்காரன் பொண்டாட்டியா? யார் அவன்? என் கண்ணுக்கு தெரியாத தூசு. 14 வருஷமா நான் எம்பியா இருக்க. எவனுமே என்னை எதிர்த்ததில்ல. உன் புருஷன் ரவுடியா பிஸ்தாவா? யார் அவன்? ஏற்கனவே என்கிட்ட மோதினதுனாலதான் வேலை போச்சு. இப்ப மறுபடியும் என்ன முடிஞ்சு போன கேச நோன்றான். அப்போ வேலை போனாலும் அடங்க மாட்டான். செத்தாதான் அடங்குவான்னு சொல்லு அவன. போட்ட கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கின ஊட்டாண்ட வந்து அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல காரிக்கிறதுக்கு சாம்பல் கூட இல்லாம போடும். வண்டிய என்னாச்சு? என்னாச்சுன்றல டாடி என்னடா இந்த போட்டோ கீழே விழுந்தா எடுத்து ஓரமா வைக்கணும். பாப்பா கால் எதுவும் பட்டுருச்சு சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். தயவு செஞ்சு நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் ஏற்கனவே ஏசி அடிச்சுதான் இப்ப சஸ்பெண்ட் வாங்கியிருக்கிறீங்க. அந்த பிரச்சனையே இன்னும் தீரல. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஆர்கே தம்பியோட கேஸை ஏன் சார் மேல்முறையீடு பண்ணீங்க? நமக்கு வேணாம் சார் இந்த பிரச்சனைலாம். அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். மோசமானவங்க? அந்த ஆர்கேவும் நம்ம ஏசி ஒண்ணு சார். ஒண்ணுன்னா 2 கும்பையா முளைச்சிருக்கு சார். என்ன கடவுள் அவனுங்க உள்ள தூக்கி போட்டு. என்ன சார் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார். 25 வருஷமா நான் இதே ஊர்ல இருக்கேன் சார். உங்க மாதிரி ஏத்த ஒரு இன்ஸ்பெக்டர் நடு ரோட்ல ஓட விரட்டி வெட்டி கொண்டவங்க அவங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தரவு நிக்குது தெரியுமா உங்களுக்கு? என்ன மிரட்டுறியா? என்ன மிரட்டுறியா? நான் ஏன் சார் மிரட்டணும்? இப்பதான் வீடு வந்து அவனுக்கு மிரட்டிட்டு போறானுங்க. குழந்தையோடு இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது நான் இருந்தா எவண்டி வீட்டுக்குள்ள புந்து மிரட்டிட்டு போனது? அடையாளம் தெரியல உனக்கு? சொல்ல உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சா மட்டும் அவங்க மேல என்ன கேஸா சார் போட போறீங்க?
அவங்க எந்த நேரத்துல எப்படி வருவாங்கன்னு தெரியாது சார். பேசாம ஆர்கே கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க சார். என்னையா மன்னிப்பு எவங்கிட்டயா மன்னிப்பு கேட்க சொல்றேன்? அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் என்னடி தப்பு பண்ண? நீ கூட என்ன புரிஞ்சுக்கல. இங்க நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்குடி. நீங்க தான் தப்பா இருக்கீங்க. எது சொன்னாலும் உங்களுக்கு கோவம் தான் வருது. கொஞ்சம் அடங்கி போனா என்ன? அடங்கி போறதுன்னா எப்படி? இந்த தெருப்பொறிகளுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிடலாங்கறியா? அப்பா குடும்பமே செத்தாலும் பரவாயில்லைங்கிறீங்க. அப்படிதானே? அறிவு கட்டவே யார் சாப்பிடுது? இவன் இஷ்டத்துக்கு முன்னாடி தப்புனவனே இதெல்லாம் பார்த்து டிபார்ட்மெண்ட்ல சும்மா இருக்கணும். இவனுக்கெல்லாம் நாட்டுல இருக்கவே கூடாதுடி. ஆமா, போய் நாட்டை திருத்துங்க. பொண்டாட்டி புள்ளைங்கிற நினைப்பு கூட இல்லாம வேலை பார்த்ததுக்கு தான் உங்க டிபார்ட்மெண்ட் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்குது. டிபார்ட்மெண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட். ஏய், டிபார்ட்மெண்ட்ட பத்தி தப்பா பேசுன உன எவ்வளவு 4 பேர் பண்ண தப்புக்காக இத பாரு. நான் தாண்டி போலீஸ், நான் தாண்டி டிபார்ட்மெண்ட், நான் தாண்டி சட்டம். ஆமா, இப்படி கத்தி பேசுறதுக்கு கூட கால் வயிறு கஞ்சி வேணும். இருக்கிற வேலையை விட்டுட்டு எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு உங்களை மாதிரியா இருக்காங்க மத்த போலீஸ்காரங்க. மத்த போலீஸ்காரனா எப்படி? மத்த போலீஸ்காரனா எப்படி? மளிகை கடையில இருந்து பால் பூத்து வரைக்கும் கடைக்கு கடை, தெருவுக்கு தெரு, ஐயா 5 கொடு 10 கொடுன்னு பிச்சை எடுத்து உனக்கு நகை நெட்லாம் வாங்கி கொடுத்து நான் உன்னை ஜோடிக்கணும், அப்படிதானே? என்ன நீங்க ஜோடிக்க வேணாங்க, இதாவது நிலைக்க வேணாமா? போடி, சும்மா நீ எதுக்கு எடுத்தாலும் எழுது. நீ கூட என்ன புரிஞ்சுக்காம நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி. இங்க எல்லாமே தப்பா இருக்கு கௌரி. எவனை பிடிச்சாலும் சொந்தக்காரன், கட்சிக்காரன், மந்திரி பையன், நான் எப்படி வேலை பார்க்க முடியும்? இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ண நான் பண்ணது தப்புங்க. போலி பத்தி பிடிச்சா அதுக்கு காரணமான பிடிச்சு வச்சு கேட்டா அவன் மாசம் 1 லட்சம் லஞ்சம் கொடுத்தேன்றான். இதை போய் ஏசிக்கிட்ட சொல்லி சாரி நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் லஞ்சம் ஆயிருக்கான்னு சொன்னான். அவன் அப்படித்தான் சொல்லி எல்லாரும் அவமானப்படுத்துறான். இப்ப வீடு போகுது, நீங்க பண்ணது எல்லாம் தப்பு. நான் பண்ணது எல்லாமே தப்புங்கறியா? ஆமா, நீங்க பண்ணது எல்லாமே தப்பு. என் நேர்மையை தப்பு சொன்னேன். இது பாருங்க, என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்க, ஆனா உங்களை விட்டா எனக்கும் பாப்பாக்கு வேற யாருங்க இருக்கா? இனிமே அவங்க கூட சண்டை போடாதீங்க, பேசாம மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க பெரிய ரவுடிங்க. யாரு ரவுடி? ஒன்னா மாதிரி பொண்ணுக்கு 3 முடிச்சு போட்டுட்டு பொண்டாட்டிக்காகவும் குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் ரோட்ல எது நடந்தாலும் ஏன்னு தட்டி கேட்காம வாயை மூட்டு வீட்டுக்கு போறான் பாரு. இந்த வீடு ஒருவன் இல்லைன்னா என்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஆம்பளை ரவுடி தாண்டி. எனக்கு நீயும் பாப்பா நண்டி பிரச்சனை. நீங்க 2 பேர் மட்டும் இல்லன்னு வச்சுக்க, தப்பு பண்ற ஒரு இடத்துல வெட்டி 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 சொல்ல வேண்டி. எனக்கு நீங்க தாண்டி பிரச்சனை. அப்போ நானும் பாப்பா உயிரோட இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா? நாடகம் போல் வாழ்க்கையில வேஷம் போட தெரியல, கண்ணிருந்து மூடிக்கிட்டு வாழ சொன்ன முடியல. இதுதான் உலகம், அத நீ அறியல. மேற்கும் விடியும் உனக்கு தான் புரியல. இங்கே நீதிக்கும் நேர்மைக்கும் விலை ரொம்படா, அத நேர்மையால் வாங்கிட முடியாதடா. நாடகம் போல் வாழ்க்கையில வேஷம் போட தெரியல. நடந்து வந்த பாதை எங்கோ தொலைந்து போனதோ, எந்த வேதம் இங்கே பொய் சொல்ல சொல்லுதோ.
பூமி இல்லையோ இவனை புரிந்து கொள்ள ஒரு மனிதன் இல்லையோ மனிதா மனிதா கலகம் யாரிடமோ இறைவா இறைவா உலகம் மாறிடுமோ இவனை மட்டும் விட்டு போட்டு இந்த பூமி சுத்துதடா சூரியன தீக்குச்சிகள் தின்னு விட பார்க்குதடா இவன் நேசித்த வாழ்க்கைக்கு கொள்ளி வைத்த இந்த தேசத்தை எப்படி சீர்திருத்த நாடகம் போல் வாழ்க்கையில வேஷ தனியா விட்டுட்டு போயிட்டியம்மா உங்களதான் பாதத்தே வச்சிருந்தேன் இல்லையே என் பிள்ளை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொல்றத தாங்காம கேச பத்த வச்சு சேர்த்து போயிட்டியம்மா நானும் என் குழந்தை என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியலையே எங்களை அழகியா விட்டுட்டு போயிட்டியம்மா அப்போ நானும் பாப்பா உயிரோட இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா? ஏய் இத பார் கேஸ் ஆன் பண்ணியே வச்சிருக்க இதெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கேஸ் தீந்து 10 நாள் ஆச்சு சாகிறதுக்கு கூட 10 ரூபாய் காசு வேணும் உங்களுக்கு தான் வீட்டை பத்தி கவலையே இல்லையே குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை நேத்துக்கு சண்டை போட்டுட்டு போனவங்க நான் இருக்கா என்னாச்சு பாப்பா குட்டிக்கு உங்களுக்கு யார பத்தி தான் கவலை இருக்கு ஒரு வேலைக்கு போனா நல்லது கெட்டது எல்லாம் தான் இருக்கும் உங்களுக்கு யார பத்தி தான் கவலை இருக்கு ஒரு வேலைக்கு போனா நல்லது கெட்டது எல்லாம் தான் இருக்கும் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா இந்த வேலை மட்டும் இல்ல உலகத்துல எந்த வேலையுமே பார்க்க முடியாது சும்மா அவனை பிடிக்கிறேன் இவனை பிடிக்கிறேன் நினைச்சு இப்ப என்ன ஆச்சு இருந்த வேலையும் போயிடுச்சு இல்ல என்ன பண்றது கிடைக்கிறது பாதி சம்பளம் அதையும் நான் வாங்க மாட்டேன் நான் ரொம்ப நேர்மை நான் ரொம்ப நல்லவன் இதெல்லாம் நிரூபிச்சுட்டு தான் வாங்குவேன்னா அது வரைக்கும் எங்க குடும்பத்தை யார் நடத்துறது வீட்டை எப்படி பாத்துக்கிறது குழந்தை யார் கவனிப்பா இதெல்லாம் யோசிக்காம நீங்க பாப்பா பேர் என்ன பாப்பாத்தி எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாப்பாவுக்கு யார் பத்து போட்டது மம்மி மம்மி வெரி குட் சார் திருப்பிங்க வேணாம் டாடி வேணாம் டாடி வெறும் காய்ச்சல் தான் சரிங்க ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் ஒண்ணும் இல்ல சரி வலிக்காது அழக்கூடாது பாப்பாக்கு டேடி இருக்கன்ல நீ அழாம இருந்தானா உன் பர்த்டேக்கு பாப்பாக்கு நல்ல ஏஞ்சல் ட்ரெஸ்ஸா வாங்கி தருவேன் இன்னைக்கு தான் டாடி எனக்கு பர்த்டே
பாப்பா இங்கேயே உட்காந்துரு, டேடி சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம்? சார் இதை கமிஷனர் டேபிள்ல வச்சிருங்க. ஹலோ, ஆமா சார், 2 பேமெண்ட் கிளியர் ஆயிடுச்சு. 3rd பேமெண்ட் நீங்க நெக்ஸ்ட் வீக் பண்ணிடலாம். ஏப்பா சாருக்கு ஜூன் மாசம் 25 டேஸ் பேமெண்ட், ஜூலைல இருந்து சஸ்பென்ஷன் பீரியடு. அது என்ன டோட்டல் பண்ணி சொல்லுப்பா. சார், பீஷ்மர் என்னவா? இனிமே உங்களை பகைச்சுக்க மாட்டேன். குடும்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுது, எப்படியாவது வேலை போட்டு கொடுங்கன்னு என் காலைல வீணு மன்னிப்பு கேட்க வந்திருக்கானா? இல்ல சார், சம்பளம் வாங்க வந்திருக்காரு. ஓ டங்கு டக்கட டங்கு டக்கட. சார் இதில் ஒரு கையெழுத்து போடணும். போடுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். ஓகே சார், அப்படியே சரிங்க சார். சார் ஒரு நிமிஷம், பிரிண்டிங் மிஸ்டேக், பேர் மாறி போச்சு. இவர் கிண்டி டிராபிக் இன்ஸ்பெக்டர் ஓ பீஷ்மர். ஏப்பா ஏய், ஒழுங்காவே டைப் படிக்க மாட்டீங்களா? ஓ போடுற இடத்துல ஜே போட்டு வச்சிருக்கீங்க. சார் உங்க பேமெண்ட்டை உங்க ஸ்டேஷன்லயே வாங்கிட்டு போயிட்டாங்க, நீங்க அங்கேயே போய் வாங்கிக்கோங்க. உங்க சொல்லத்தை நீ அங்கதான் போய் வாங்கி. அங்கதான் சொன்னாங்க சார் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்காங்களே, படு சோம்பேறி பசங்க சார். இங்க வந்தா அங்க போனுவாங்க, அங்க போனா இங்க வாங்குவாங்க. சார் ஏன் சார் நம்மள மாதிரி வாங்குற சம்பளத்துக்கு சின்சியரா வேலை செய்யறான்? டெல் மீ. இப்படியே போயிட்டு இருந்தா இந்தியன் எக்கனாமி எப்படி டெவலப் ஆகும்? என்ன தண்டபாணி? ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டம். நமக்கு புரியுது. இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனை எல்லாம் நாம 2 பேரும் சேர்ந்தா சார் கரெக்ட் பண்ணணும். பண்ணுவோம். ஒரு போலீஸ்காரனா வேலை செய்யறவனுக்கு சம்பளம் எங்க கொடுப்பாங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட தெரியாம, சின்சியராட்டி சம்பளம் எங்க கொடுப்பாங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட தெரியாம, சின்சியரா டூட்டி பார்த்த உங்களை சுத்தல விட்டுருக்காங்களே மட பசங்க. ஹலோ, ஐ அம் நியூ சைத இன்ஸ்பெக்டர் ஆதி ஹியர். நான் தாயா. சார் சொல்லுங்க சார். இருக்கானா? அவனை இங்க வர சொல்லு. ஓகே சார். ஓகே சார். அட கிரகசாலம் மறந்தே போயிட்டேனே. ஏயோ நான் விட்டேன்னா எடுத்து கொடுக்கணுமா? சார் இங்க வேலை பார்க்குற நாங்க எல்லாரும் சம்பளம் வாங்கி முடிச்சாச்சு சார். உங்க சம்பளம் ஏசி ஆபீஸ்ல இருக்கான், போய் வாங்கிக்கிறீங்களா? யோ தண்டபாணி, நேர்மைக்கு வந்த நேரத்தை பாத்தியா? பாவம் தெரு தெருவா சுத்துது. பத்துனா காலியா இருந்தாலும் கறிக்கடைக்கு வந்துதான் ஆகணும். ஒரு துண்டு சீட்டை காட்டி போடுறா கைய தின்னா 30 இடத்துல போடுவா பிச்சைக்கார பையன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி என் மேலையும் தான் கேஸ் போட்டிருக்கா. இந்த பிதாமக கோர்ட்டுக்கு ஏறினா தானே 30 பேரை சுட்டு கொண்டிருக்க என்கவுண்டர்ல. சொம்பு இல்ல சொம்பு, அதை வச்சு அவனுக்கு எல்லாம் கெடுதான் தெரியும். அதே சொம்ப வச்சு நாங்க ஐயா பாத்து செய்யுங்க. சரி போமா, நான் பாத்துக்கிறேம்மா. அட பீஷ்மர், என்ன நல்லா இருக்கீங்களா? நான் நல்லாதான் இருப்பேன். ஏசியை பார்க்கணும் சொல்லு. கெட்டவனை எல்லாம் சொசைட்டில விட்டு வைக்க கூடாது தம்பி. நாம யாருன்னு அவன் தெரிஞ்சுக்க வேணாம். சார் இன்ஸ்பெக்டர் பீஷ்மர் வந்திருக்காரு. அதுக்கு தானே உங்களை வர சொல்லியிருக்க. டாடி பசிக்குது டாடி, வீட்டுக்கு போலாம். சொல்லுப்பா. அதுவா
அண்ணன் ஒண்ணுதான் உட்காந்து பேசிக்கிறாரு. சாப்பா மேட்ரு அது முச்சலாம் விடு. சொன்னல அதே திருப்பி சொல்லிக்கிற துபா பெருமை. ஆமா விடாடா. ஸ்மோக் பண்ணாத இங்க உட்கார்ந்துட்டு பாப்பா உடம்பு சரியில்லை. நாங்க யாராவது சாகுறாங்க பொடியெல்லாம் தள்ளி உக்காரன்ட்டு சும்மா முடியும் பண்ணிக்கிறேன். பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக் பண்றதே தப்பு. அது போலீஸ் கேம்பஸ்ல வந்து ஒரு அக்யூஸ்ட் சிகரெட். ஆமா ஆமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் பீஸ்மர் சூரிய எங்களையும் போட்டு அடிச்சுட்டானே. கேட்டதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றானே. பீஸ்மா நான் சுடல, பீஷ்மர் தான் சுட்டா. பீஷ்மர் எங்க? அவர் பாப்பா ஹாஸ்பிடல். இவள தூக்கு, அவன் தானா வருவான். ஐயா ஐயா அம்மா போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. எங்கடி அவன்? எங்க அவன்? பாப்பாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி. போய் பேசின குடும்பத்தோட எரிச்சிடுவேன். ரவுடி பையன் 2 பேரை சுட்டு கொன்னுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். என் ஒய்ஃப் இழுத்துட்டு போங்க. 2 பேரை சுட்டு எங்களுக்கு வேற யாருமே கிடையாது. அவரை விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. நாங்க காலை பிடிச்சு கேக்குறேன், அவரை விட்டுடுங்க. உனக்கு உன் புருஷன் வேணுமா? நான் சொல்றது என்ன செய்தியா? யுவர் ஆனர், கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி இதே நீதிமன்ற வளாகத்துல இந்த நீதிமன்றம் இவருக்கு அகைன்ஸ்டா கொடுத்த தீர்ப்பை தப்புன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸை கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறார். அதுக்காக டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவர் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. He is still under suspension, my lord. அந்த பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பட்ட பகல்ல கமிஷனர் ஆபீஸ்க்குள்ளேயே பூந்து டிபார்ட்மெண்ட்ல டியூட்டில இருந்த 10 கான்ஸ்டபிள் அடிச்சு உதைச்சிருக்கார். கமிஷனரோட துப்பாக்கிய புடுங்கி ஆர்கேயை கொல்ல முயற்சி பண்ணிருக்கார். அதை தடுக்க வந்த உதவியாளர்கள் 2 பேரை ஸ்பாட்லயே சுட்டு கொன்னிருக்கார். அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், வீட்லயே விபச்சாரம், இதெல்லாம் இவருடைய சைட் பிசினஸ் யுவர் ஆனர்.
காவல்துறையை களங்கப்படுத்தியதோடு அல்லாமல் 2 கொலைகளையும் செய்த இவருக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனை அளிக்குமாறு கனம் கோர்ட்டார் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பீஷ்மர், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இவனை கொல்லணும் தோடுது, நான் என்ன பண்ணட்டும்? பாத்தீங்களா யுவர் ஆனர், இவர் ஒரு மென்டல். இவரை பத்தி இவர்கிட்ட கேட்கறத விட இவர் ஒய்ஃப் கிட்ட கேட்கறதா நல்லது. தயவு செய்து இவர் மனைவியை பேச அனுமதிக்குமாறு கனம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு என்னமோ ஆயிடுச்சு மணி. சும்மா நீ கௌரி இப்ப எதுக்கு மிஸ்டர் பீஷ்மர், நீங்க இருங்க இருங்க இருங்க. அட பேசிட்டு இருக்கேன்ல. நான் சம்பள காசு வாங்க போனேன் கௌரி. இவனுக்கு எல்லாம் சேர்ந்து என் மேல பழிய போட்டுட்டு. மிஸ்டர் பீஷ்மர், நீங்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் கூண்டில் நின்றுதான் சொல்ல வேண்டும். ஏய், இவன்ல இவன் 150 ரூபாய் காசுக்கு 250 பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நின்னுகிட்டு இவன் என்ன சொல்றான் தெரியுமா? இவன் நான் என்னமோ ரெட்டை கொலை பண்ணதாகவும் ரவுடிசம் பண்றதாகவும் வீட்டுல வச்சு விபச்சாரம் பண்றதாகவும் சொல்றான். மிஸ்டர் பீஷ்மர், ப்ளீஸ் obey the court formalities. சாரி சாரி. ஒரு நீ சொல்லு, என்னை பத்தி நீ சொல்லு கௌரி. நீ சொல்லு கௌரி, என்னை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். நீ சொல்லு கௌரி. சொல்லு கௌரி, நான் எப்படிப்பட்டவன் சொல்லு. இவர் கொஞ்ச நாளா சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, யார்கிட்டயும் சரியா பேசுறதும் இல்ல. இவர் சுயநினைவோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. இவருக்கு மனநல சரியில்லைங்க. கௌரி, தயவு செஞ்சு இவரை மன்னிச்சு விட்டுடுங்க. இவரை மன்னிச்சு விட்டுடுங்க. இந்த வழக்கை தீர விசாரித்து பார்த்ததில் சாட்சியங்களும் மற்ற ஆதாரங்களும் சரியாக இருப்பதால் உடன் பணியாற்றிய போலீசாரை தாக்கியதும் ஆர்கே உதவியாளரை சுட்டுக் கொன்றதும் பீஷ்மர் தான் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகிறது. இருப்பினும் சம்பவ தினத்தன்று எதிரி எந்த மனநிலையில் இருந்தார் என்பதை அறிந்து கொள்ள அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்து 1 வாரத்துக்குள் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு இந்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. பைட்டு இல்லாதவன எதுக்கு பைட்டுன்னு ஒரு பொண்டாட்டிய வச்சே சொல்ல வச்சேன் தெரியுமா? எங்க மேல எல்லாம் நீ மாணவரே கேஸ் போட்டிருக்குல்ல, அதுக்கு தான். இப்ப போடு, போடுறா, போடு. இந்த கையால தண்ணி அடிச்ச இப்படி இப்படி. ஐயா ஆர்கே, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லு, உன்னை விட்டுட சொல்றேன். வெளியே வந்த உனக்கு சத்துக்கிட்டு போயிட போறான். இவ இப்போ கோர்ட் கஸ்டடியில் இருக்கா. இவன் மென்டல் இல்ல, நல்ல மனநிலையில தான் சுட்டான்னு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் கொடுக்க சொல்லு. இந்த நாயப்பன் ஜெயிலே கடந்து சாகட்டும். பீஷ்மர் சுட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே